بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினை கேள்வி பதில் வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால், சமூகத்திலே மார்க்கம் சம்பந்தமாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் எந்த ஒரு கேள்விகளும் இல்லாமல் அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை பெரும்பாலானவர்களிடம் இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய மார்க்க அறிஞர்களில் பலர் தங்களுடைய மனதிலே எதையெல்லாம் கற்பனை செய்கிறார்களோ அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையே தகர்த்து எறியக்கூடிய பல்வேறு காரியங்கள் இஸ்லாத்தின் பெயராலேயே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இது சம்பந்தமாக நமக்கு சொல்லும் பொழுது, ஏன் சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம், இதை நாம பின்பற்றுறதுனால செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று ஆரம்பத்திலே நம்முடைய சமூக மக்கள் கேள்வி கேட்டிருந்தால், இவ்வளவு தூரம் சமுதாயத்தில் பித்அத்துகள் உருவாகி இருக்காது. மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவு காரியங்கள் பட்டியல் போட்டா அதையே மணிக்கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான காரியங்களை இஸ்லாத்துல இல்லாததை இஸ்லாம் என்று நம்முடைய சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே இது சம்பந்தமா கேள்வி கேட்டிருந்தாங்க என்று சொன்னால், அதை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பாங்க. இவங்க நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லணும், இல்லாததை சொன்னா நம்மளை புடிச்சுக்குவாங்க, குர்ஆன்ல இல்லாததை ஹதீஸ்ல இல்லாததை இந்த மக்கள் மத்தியில சொல்ல முடியாது, அவங்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க என்ற எண்ணத்தை, என்ற பயத்தை நம்முடைய அறிஞர்களுக்கு நாம ஏற்படுத்தி இருந்தால் அவங்க நினைச்சதையெல்லாம் இஷ்டப்படி விட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் சமூகம் கெட்டு போய் கிடக்கிறதுக்கு முக்கியமான காரணத்துல ஒண்ணு, கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை மார்க்க அறிஞர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அது மட்டுமில்ல, சில பேர் கேள்வி கேட்க வந்தா கூட யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கேள்வி கேட்கிற ஆள்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்களையும் கேள்வி கேட்க விடாம அந்த ஆளுங்களே மாத்தியும் விட்டாங்க. அறிஞர்களை ஆளுஞ்சாக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களை போன்று சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் போய் கேள்வி கேட்கும் போதெல்லாம் பல பேர் நீங்க அந்த அனுபவத்தை உங்களுக்கு நடைமுறையில பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஆளுஞ்சாட்ட போய் கேள்வியை கேட்டா, நீ என்ன அவ்வளவு தூரம் பெருசா படிச்சுட்டியோ, நீ 7 வருஷம் மாரசால போய் ஓதிட்டியோ, உனக்கு அலிம்பாக்கு அர்த்தம் தெரியுமோ, நீ ஏன்டே வந்து கேள்வி கேட்கிறிய, அவர் ஆலிம்சான்னு சொல்றாரு, மாரசால போய் படிச்சேன்னு சொல்றாரு, அவர்கிட்ட தானே கேட்க முடியும். நான் போய் மாரசால படிச்சிருந்தா, நானும் குர்ஆனை தெரிஞ்சிருந்தா, நான் ஏன் அவர்கிட்ட போய் கேட்கிறேன். இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு கேள்வி கேட்க வர்றவனே கேட்க விடாம ஆக்கிறது. இப்படி ஒரு நீண்ட நெடுங்காலம் அறிஞர்கள் வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய சமூகத்தை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, கேள்வி கேட்கிறது சம்பந்தமா என்று சொன்னால், கேள்வி கேட்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. கேள்வி கேட்பதை குர்ஆன் ஆர்வம் ஊட்டுகிறது. கேள்வி கேட்கக்கூடிய மக்களிடத்திலே தான் சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குர்ஆன்ல பல இடத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளத்துல என்ன பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது, இப்படி நல்லா கேட்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம், அது சம்பந்தமா சிந்தனை செய்யுங்க. சிந்தனை செஞ்சீங்கன்னா கேள்வி கேட்பீங்க. எங்க சிந்தனைக்கு வேலை இல்லையோ, மூளைக்கு வேலை இல்லையோ, அங்க கேள்விக்கு வேலை இருக்காது, அங்க கருத்துக்களுக்கு வேலை இருக்காது, முரண்பாடுகளுக்கு வேலை இருக்காது. 4 கருத்து 5 கருத்து வருதுன்னு சொன்னா 5 மூளை 6 மூளை இருந்துச்சுன்னா 6 கருத்து வரத்தான் செய்யும். நாய் பன்றிகளுக்கு இடையில எங்கேயாவது கருத்து வேறுபாடுகள் பார்த்திருக்கிறோமா? மரங்கள், மாமரம், ஒரு தோட்டத்தில் ஒரு 50 மாமரம் நிக்குது, மாமரங்களுக்கு மத்தியில் இன்றைக்காவது கருத்து வேறுபாடுகளை கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா அங்க சிந்தனை கிடையாது. எங்க சிந்தனை இல்லையோ அங்க கேள்விகள் வராது, எங்க கேள்விகள் இல்லையோ அங்க வந்து கருத்துக்கள் பரிமாறுவதுங்கிறது இல்லாம போயிடும். குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்களும் காபிர்களும் நபிகள் நாயகம் அவர்களிடத்துல கேட்ட கேள்விகளை பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். எப்படி எல்லாம் சொல்றான், குர்ஆன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உம்மிடத்துல மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள்.
குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அந்த இரண்டிலேயும் மக்களுக்கு அதிகமான கேடுகளும் குறைவான பயன்பாடுகளும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளை என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி கேட்கிறார்கள், வானத்திலே தோன்றுகிற பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், சொல்லுங்கள் அது மக்களுக்கு காலம் காட்டுகிற கருவி என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். குலில் அஃப்வ, உங்களின் செலவு போக மிச்சம் இருப்பதை செலவிட சொல்லுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், மேலும் எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி, நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுடைய பெற்றோர்களிலிருந்து அந்த செலவை துவக்குங்கள் என்று அல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மக்கள் அவர்களிடத்தில் கேட்ட கேள்விகளையும் அந்த கேள்விக்கு நபி அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது நமக்கு எதை காட்டுகிறது? பிறை வந்து மக்களுக்கு காலம் காட்டக்கூடிய கருவி என்று அல்லாஹ் சொல்ல நினைச்சா அதை ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிடுவான். வானத்தில் தோன்றுகிற பிறை என்பது மக்களின் காலம் காட்டுகிற கருவின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த மக்களுடைய கேள்வியை எடுத்து சொல்லி இந்த மாதிரி கேட்கிறாங்க, அதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? மறைமுகமாக நமக்கு அல்லாஹ் அதுல ஒரு போதனையை சொல்றான். நீங்களும் இது மாதிரி கேளுங்க, உங்களுடைய மார்க்க அறிஞர்களிடத்தில் நீங்க கேளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேள்வி கேளுங்கன்றான். நம்ம எத்தனை பேர் கேள்வி கேட்கிறோம்? கேள்வி கேட்கக்கூடிய சமூகமாக நாம உருவானாதான் நமக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க சரியா சொல்லுவாங்க. கேள்வி எல்லாம் எவனும் கேட்க மாட்டான், நம்ம சொன்னதுதான் ஃபைனல் என்று சொன்னா நினைச்சதையெல்லாம் விட்டடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கூட ஒரு காலத்துல மதுஹபுகள் இந்த பிற மார்க்கத்துக்கு முரணான கொள்கைகள்ல இருந்து மக்களுக்கு போதனை செஞ்சு வென்றெடுத்து குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு வந்துட்டு இருந்தோம்ல. குர்ஆன் ஹதீஸுக்கு வந்ததுக்கு பிறகு நம்மில் பல மக்களை பார்க்கிறோம் மீண்டும் பழைய நிலையை நோக்கி போறாங்க. பழைய நிலை என்ன? நம்முடைய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு பார்க்காம சொல்லக்கூடிய ஆளை கவனிச்சு செய்திகளை இடம் போடுறது. இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவரே சொல்லிட்டாரியா ஒரு கருத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் சம்பந்தமா இப்படி ஒரு பேங்க்ல வட்டி, பேங்குடைய வட்டி வாங்கலாமா கூடாதா, பேங்க் வட்டியை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துடலாம்னு சொல்றாங்களே, மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தா அப்படின்னு ஒரு கருத்து ஓடு. ரெண்டு நம்ம தௌஹீத் சகோதரர்கள், ஏகத்துவ சகோதரர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சில பேருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா அதுக்குரிய ஆதாரங்களை வச்சு பேசாம, நான் நம்ம ஆலிம் சட்ட போன போட்டு கேட்டேன் அவர் வாங்க கூடாதுன்ட்டாரு, இதுவா பதில்? ஒரு ஏகத்துவாதி இப்படி சொல்லலாமா? அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார் அப்படி பார்க்கணுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அப்படி பார்க்கணுமா? நாமளும் இப்படி போனோம்னு வச்சுக்குவோம், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், அவர்தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு என்கிற கோணத்துல நம்முடைய சிந்தனை போச்சுன்னா இன்னொரு 50 வருஷத்துல திரும்பவும் தௌஹீத் ஜமாத்துக்குள்ள ஒரு தௌஹீத் ஜமாத் உருவாங்க. இங்க ஒரு மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். இங்க எல்லாம் அங்குள்ள இமாம்கள் சொல்றதை இவங்க கேட்கறாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய பேச்சாளர்கள் சொன்னா கேட்பாங்களாம், மற்ற சுன்னத் ஜமாத் ஆளுங்கள் சொன்னா கேட்க மாட்டாங்களாம். ஆட்களை வச்சா பேதப்படுத்தணும், ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு பேதப்படுத்துறதா? அந்த கட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மக்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் என்பது நம்மிடத்துல உருவாக வேண்டும். அது ஒரு நல்ல பழக்கம். இன்னும் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று இப்ப நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சி ஒன்று நபிகள் நாயகத்துடைய காலத்துல நடக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். ஆளை பார்த்தா வெளியூர்காரர் மாதிரி இருக்கு, அவருடைய கோலத்தை பார்த்தா உள்ளூர்காரர் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல வெளியூர்காரங்க வந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசா ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஆள் போனா யாருப்பான்னு கேட்பாங்க. சிட்டிக்குள்ள யாராவது கேட்பாங்களா? தஞ்சாவூர் சிட்டியில ஒருத்தர் ஒரு தெருவில் நடந்து போறாரு, யாராவது பிடிச்சிட்டு நீ யாருன்னு கேட்பாங்களா? இதே ஒரு சின்ன கிராமத்துக்கு போங்க, நீ என்ன ஆளு புதுசா இருக்கு, யாரு எந்த ஊரு, யார் வீட்டுக்கு வந்திருக்கிற கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன இடங்கள்ல மக்கள் புதிய மக்கள் டக்குன்னு அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதுலயும் அன்றைக்கு நபிகள் நாயகத்துடைய காலத்துல வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும், அவருடைய கோலமே காட்டி கொடுத்துரும். போட்டிருக்கிற டிரெஸ் வெளியூர்ல இருந்து பாலைவனத்துல பயணம் பண்ணி வரணும்.
பாலைவனத்தினுடைய புழுதி எல்லாம் உடம்புல படிந்து ஆடைகள் எல்லாம் அழுக்காகி தலை முடியெல்லாம் பரட்டையாகி பார்க்கிறதுக்கே பங்கரையா வருவாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவர் வெளியூர்காரர். அதே மாதிரி நபிகளா உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஆள் வர்றாரு. ஆளை பார்த்தா வெளியூர்காரர் முகம் புதுசா இருக்கு. ஆனா அவருடைய கோலத்தை பார்த்தோம்னா அவர் போட்டிருக்க டிரெஸ், அவர் தலை முடி, அதை சீவி இருக்கிற ஸ்டைலு, குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி அவருடைய தோற்றம், அதை பார்க்கும்போது ஏதோ பக்கத்து வீட்டுல குளிச்சு விட்டு துணிமணிகளை நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு போட்டு வந்தது மாதிரி வெள்ளை வெளேர்னு ட்ரெஸ் போட்டிருக்கிறார். கண்ணங்குறேன்னு தலை முடி இருக்குது. நல்ல பனிய வாரி சீவி இருக்கிறாரு. யாரா இது ஆளு புதுசா இருக்கிற அப்படின்னு சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேரா வந்தவரு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டுக்காலை கொண்டு போய் முட்டிக்கிட்டு உட்கார்றாரு. சஹாபாக்களுக்கு என்ன அந்த மனுஷன் இடமே இல்லையா, இவ்வளவு இடம் கிடைக்கு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேரம் முட்டுல போய் முட்டிக்கிட்டு உட்கார்றாரு, யாரு இவரு அப்படின்னு பாக்குறாங்க. அத்தோட ஆச்சரியம் போகல. வந்தவர் என்ன பண்றாரு, நபிகள் நாயகத்திடத்துல சில கேள்விகளை கேட்கிறார். அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள். உமல் ஈமான், இறை நம்பிக்கை என்றால் என்ன எனக்கு சொல்லுங்கள். உமல் இஹ்சான், இஹ்சானுடைய விளக்கம் என்ன எனக்கு கற்றுத்தாருங்கள். இப்படி ஒவ்வொரு கேள்விகளா கேட்கிறார். கேட்க கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இஸ்லாம் என்றால் அன் தாபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், தினசரி 5 நேரம் தொழுக வேண்டும், ரமலானிலே நோன்பு இருக்க வேண்டும், வசதி படைத்தவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும், வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு அவருடைய கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பதில் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, வந்தவரு சதக்த, கரெக்ட் அப்படிங்கிறார். சரியா தான் சொன்னீங்க. உட்கார்ந்து இருக்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. யாரா அவரு, இவர் என்னமோ பெரிய வாத்தியார் மாதிரி, ரசூல்லா என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி. அங்கதான வாத்தியார் கேள்வி கேட்டுட்டு மாணவன் பதில் சொன்னா வாத்தியார் கரெக்ட் பண்ண வரல, கரெக்டா சொன்னேன், அது தப்பா சொன்னேன், வெரி குட் சொல்லுவாரு. அதே மாதிரி ரசூல்லாட்ட கேள்வியை கேட்டுவிட்டு இவர் சொன்னார் சதக்த, கரெக்ட் அப்படிங்கிறார். என்ன இவர் பெரிய மெத்த பிடிச்ச மேதாவி மாதிரி ரசூலுல்லாஹ்வை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வோட ஒரு பெரிய ஆளோ அப்படின்னு சஹாபாக்களுடைய உள்ளத்துல மேலும் ஆச்சரியம் கூடுகிறது. சபையில் அப்படியே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி தூக்கி போடுறார், மதஸ்ஸாஆ, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், கேட்கப்படுகிறவன் கேட்கிறவரை விட அதிகம் தெரிந்தவன் இல்லை. என்ன அர்த்தம், என்னை விட உனக்கு தனப்பா நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு நிஜமாவே அத்து போச்சு. ஓ, இவர் நிஜமாவே பெரிய ஆளுதானோ, ரசூலுல்லாஹ்வோட விவரமான ஆளுதானோ, என்னை விட உனக்கு தான் தெரியுங்கிறாங்களே. மேலும் அந்த சபையில பரபரப்பு தொட்டி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து கேட்கிறார், சரி கியாமத் நாள் எப்போன்னு தெரியாதா, பரவாயில்ல விடுங்க, வான் அமாராத்திஹா, அந்த கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஏதாவது இருக்குதா, இன்னும் அடையாளங்கள் வந்துச்சுன்னா கியாமத் நாள் நெருக்கம் ஆயிடுச்சு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அடையாளம் இருக்குதா, அப்படி இருந்தா அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சில அடையாளங்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகளை கேட்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சலாம் சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் சபை அமைதியாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வலது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உமரை தட்டிக்கிட்டு கேட்கிறாங்க, உமரே வந்துட்டு போனாரு, அவர் யாரு தெரியுமா அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிவார்கள், எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் மாணவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் உங்களிடத்திலே வந்தார், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தர்றதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எப்படி கற்றுத் தந்தாங்க, நாம இன்னைக்கு பரவலா செய்யறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் பயன் பண்ணாரா, அல்லது நம்ம பிரிண்ட் புக் அச்சடிச்சு கொண்டு கையில கொடுத்து எல்லாரும் படிச்சு பார்த்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கங்க அப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாரா, எப்படி கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பதில், அந்த பதில் அவருக்குரிய பதில் இல்லை, சபையில அமர்ந்திருக்கிற மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய பதில். அது மாதிரிதான் இப்ப நம்ம பல பேர் சில பேர் கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா சபையில பல பேருக்கு தெரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு தப்பு ஒரு ஆள்கிட்ட பார்க்கணும், இது தவறுன்னு அவருக்கு சொல்லணும், நம்மளால எடுத்து சொல்ல முடியல, சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், சம்பந்தப்பட்ட பார்ட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு,
அப்ப இந்த கேள்வி தூக்கி போட்டோம்னா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரு. அந்த பதில் சம்பந்தப்பட்ட தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். அதற்காண்டி கேள்வி கேட்கலாம். ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? சபையில கேள்வி கேட்கறது பெரிய கூச்சம். தனிப்பட்ட முறையில் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் கூட சபையில 4 பேர் முன்னாடி சந்தேகத்தை எந்திரிச்சு கேளுங்க, உங்களுக்கும் பதிலா போயிடும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூச்சப்பட்டு கொண்டே அந்த சபையில கேள்வி கேட்கிறத தவிர்த்து விடுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை, நம்மளை பத்தி ஏற்கனவே ஒரு நல்ல பேர் இருக்குது, நமக்குன்னே நம்ம கொஞ்சம் விவரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏழாவரமா ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வி வெறும் எல்கேஜி லெவல் கேள்வியா இருந்துருச்சுன்னா, ஏன்னா இது இந்த மனுஷன் பெரிய ஆளுன்னு நினைச்சோம், எல்லாம் தெரியும் நினைச்சோம், இவர் இது கூட தெரியலையா அப்படின்னு நம்மளை பத்தி எவனா தப்பா நினைச்சுட்டாங்க. என்ன பண்றது? ஏற்கனவே நமக்கு இருக்கிற இமேஜ இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு கேள்வி எவனா கேட்காமலா போயிருவான், அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாமலா போயிருவாரு, அடுத்தவங்க கேட்கும்போது பதில தெரிஞ்சுக்குவோம், இப்படி ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த கூச்சம் வந்து மார்க்க விஷயத்துல இருக்கவே கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நியாமன் நிசாஇ நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே சிறந்த பெண்களாக நான் அன்சாரி பெண்களை தான் கருதுகிறேன், மதீனத்து பெண்களை தான் சிறந்த பெண்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? லம் யம்னஹுன்னல் ஹயாஉ அன் யதஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது கிடையாது. வெட்கப்பட்டுக்கிட்டு கேட்காம இருக்க மாட்டாங்க. மார்க்க விஷயமா இருந்தா மற்ற உலகியல் விஷயங்களை கூட வெட்கப்பட்டுருவாங்க. மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதுல கூச்சப்பட்டுக்கிட்டு எப்படி கேட்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்ட கேள்விகளை பார்த்தா சில கேள்விகள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சாதாரணமாக ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடத்துல போய் எது மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு தயக்கம் காட்டுவார்களோ அது மாதிரியான கேள்விகளை எல்லாம் அன்சாரி பெண்கள் சர்வ சாதாரணமாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கான காரணம் என்ன? ஆபாசமா பேசணுன்ற காரணமா? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை கெடுக்கணும் அது மாதிரி காரணமா? எதனால கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்விடமிருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து மாதவிலக்கிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொழுது எப்படி தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி சுத்தப்படுத்திக்கமா அப்படின்னு. அன்னைக்கு இருக்கிற வாசனை திரவியங்களிலேயே கஸ்தூரி மஞ்சள் தான் ரொம்ப உயர்வானது. இன்னைக்கு அதை விட டாப்ல நல்ல நறுமணம் மிக்க 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் அற்புதமான நறுமண பொருட்கள் சோப்பு எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு அதுதான் பெரிய மனத்துக்கு பயன்படுத்துறதும் அதான் பயன்படுத்துவாங்க. நல்ல ஒரு கிருமி நாசினியாவும் அதான் பயன்படுத்துவாங்க. மாதவிலக்குங்கிறது ஒரு ஒரு உடல்ல இருந்து கழியக்கூடிய கிருமிகள் தானே கழிஞ்சு போகுது, ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள். அந்த கிருமிகளுக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருளாகவும் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறது. அந்த காலத்தை அதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி சுத்தப்படுத்திக்கமா அப்படிங்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் நமக்கு விளங்கிருச்சு. அடுத்து கேக்குது, சரி கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி எப்படி சுத்தப்படுத்துறது? கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணி சுத்தப்படுத்தணும்ட்டீங்க, அதை எப்படி பயன்படுத்துறது? ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, எப்படி விளக்குறது? ஒரு அடுத்த பெண்ணிடத்துல அவங்களுடைய அந்தரங்க விஷயம் சம்பந்தமா பேச போறோமே, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு செகண்ட் நின்று கொண்டிருக்கிற நேரத்துல பின்னாடி அவங்களுடைய மனைவி இந்த பேச்சுவார்த்தையை கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிக்கிறத பாக்குறாங்க. அவங்க சட்டையை கோத்து பிடிச்சி இருக்கிற, அங்க வாமா, நான் சொல்லி தரேன் உனக்கு. எனக்கு ரசூலுல்லாஹ் நேரத்தை சொல்லி தந்துட்டாங்க, ஏற்கனவே ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி தந்துட்டாங்க, உனக்கு நான் சொல்லி தர்றேன் வா என்று அழைத்து அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததா ஹதீஸ்ல பார்க்கிறோம். நீங்க என்ன கவனிக்கிறோம்? மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மார்க்கத்தை கேட்பதற்கு அவர்கள் கூச்சப்பட்டது கிடையாது. அந்த கூச்ச உணர்வு நமக்கு வரக்கூடாது, மார்க்க விஷயத்தில் வரக்கூடாது. வேற எதுக்கு வந்தாலும் சரி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நாம எந்த அளவுக்கு கேள்விகளை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேள்விகள் வழியாகத்தான் சரியான ஒரு கருத்தை, மார்க்கத்தினுடைய சரியான வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த சிந்தனை உருவாக்குவதற்கும், அது மாதிரியான எல்லா இடங்களிலேயும் கேள்வி கேட்கக்கூடிய பழக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லா பகுதிகளிலையும் நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தித்துவனாக அடுத்த நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். என் பேர் அப்துல் மாலிக், மேலத்தூர் சொன்னான். நான் அதிகம் ஓதி படிக்காது,
ஜமாத்துக்கு பின்னாடி தான் நின்று தொழுதுருங்க. தொழுகைங்கிறது தௌஹீத் ஜமாத்துக்கும் அந்த பள்ளிவாசல தொழுகிறதுக்கும் வித்தியாசப்படுத்தணும். சுஜிக்கு போயிட்டு உட்காரக்குள்ள விரல ஆட்டுறது, இந்த குனிஞ்சிட்டு சுஜிக்கு போயிட்டு நிமிரக்குள்ள காதூரம் கை கொண்டு போகுது. எனக்கு இது இங்கேயும் அதுவும் புரியாத வித்தியாசமா இருக்கு. இது நீங்க தனிப்பட்டு தெரியணும் ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை நபிகள் நாயகம் அப்படி தொழுதுருக்காங்களா? இது எனக்கு விளக்கம் தரும். நம்ம தௌஹீத் ஜமாத்து சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம். அந்த பள்ளிகளுக்கு போகும்போது அவங்க தொழக்கூடிய தொழுகை முறையில சில வித்தியாசங்களை பார்க்கிறேன். நீங்க சில வித்தியாசமா தொழுகிறீங்க. ஒவ்வொரு தக்பீர் கட்டும்போது கைகளை உயர்த்துறது, ருக்குவுக்கு போயிட்டு வரும்பொழுது கைகளை உயர்த்துறது, அது மாதிரி அத்தையாத்துல உட்கார்ந்தா விரல அசைக்கிறது, நெஞ்சில தக்பீர் கட்டுறது, மற்றவங்க தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுனாங்கன்னா நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுறது, இது எல்லாம் ஏன் செய்றீங்க? இது வேணுக்கும் பிரச்சனை பண்ணணும்ன்ற அந்த நோக்கத்திலையா அல்லது இப்படித்தான் நபிகள் நாயகம் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாம நம்முடைய அமைப்பினுடைய கொள்கையாக மிக முக்கியமான அடிப்படையாக நாம எதை வச்சிருக்கிறோம்னா, மார்க்கத்தின் பெயரால் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட ஒரு இன்னி அளவுக்கு கூட கூட்டுவதற்கோ அதை கொஞ்சம் கூட குறைப்பதற்கோ உலகத்துல எந்த மனிதருக்கும் அனுமதி கிடையாது, அருகதை கிடையாது என்பதை நாம அழுத்தம் திருத்தமாக நம்முடைய கொள்கை முடிவாக ஏற்றி வைத்துக் கொண்டு மார்க்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அளவுகளின் அடிப்படையில தான் நம்ம செயல்படுவோம். வேற யாரிடத்திலும் பிரச்சனை பண்ணணும் என்ற நோக்கமோ தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை. தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவங்களுக்கு அது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? உண்மையிலே இந்த குழப்பம் ஏற்படுத்தணும், வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும் என்ற நோக்கம் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்க்கணும்ல. நாங்க இப்படி தொழுகிறதுனால எங்களுக்கு கிடைச்ச உலகியல் நன்மை என்ன? விரல அசைக்கிறதுனால உலகத்துல கிடைச்ச நன்மை என்ன? பக்கத்துல உள்ளவங்க 2 பேர்த்த அடி வாங்கியிருப்போம், இதான நன்மை. சில பேர் தூக்கி ஹவுல தூக்கி போட்டிருப்பான், இதான நன்மை. ஊரை கூட்டி ஊர் விளக்கம் பண்ணிருப்பாங்க, இதான நன்மை. தேவைப்பட்ட போலீஸ்ல தீவிரவாதின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க, இதான நன்மை. இன்னும் சில இடத்துல அடிச்சு போட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வீட்டுக்கும் அலைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதான நன்மை. இந்த நன்மை இதுக்காக வேண்டி ஒருத்தன் செய்வான இந்த காரியத்தை, விரல அசைக்கிறத, நெஞ்சில தக்பீர் கட்டுறத, இது மாதிரியான நாங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு எங்களுக்கு கிடைத்த உலகியல் ரீதியான பிரதிபலன் என்னன்னு பார்த்தா பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டிருக்கிறோம், பாதிப்புகளை தான் சந்திச்சிருக்கிறோம். பொருளாதார இழப்பு, குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள் இல்லாம போனது, குடும்பத்துல பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள், பல்வேறு கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு கூட இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் என்று நாங்கள் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க. அவங்களுடைய தொழுகை முறை சம்பந்தமாக ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அம்சமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் இன்ச் பை இன்ச்சா ஒண்ணு கூட விடப்படாம நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமா விரல அசைக்கிறது எடுத்துக்கோங்க, அதுதான் பிரச்சனைகள்லயே ரொம்ப பெரிய பிரச்சனையாக பெரும்பாலும் கருதுறாங்க. தொப்பி போடுறது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுவாங்க, விரல அசைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லுவாங்க. இந்த விரல அசைக்கிறது எடுத்துக்கொண்டால் எதனால விரல அசைக்கிறோம்? நசை என்ற ஹதீஸ் நூல்ல, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல நபிகள் நாயகத்துடைய தொழுகை முறை சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், இவர் யாருன்னு கேட்டா மதீனாவுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் மதீனாவுல வாழ்றாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்தவர் வாயில் இப்னு ஹுஜர். இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ஏத்துக்கிட்டவர் அவர் ஒரு நாள் முடிவு எடுக்கிறாரு, நம்ம மதீனாவுக்கு போகணும். போறதுக்கான காரணம் என்னன்னா, போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்க்கணும். அந்த தொழுகை முறையை கவனிச்சுட்டு வந்து நாமளும் அதே மாதிரி தொழுகணும், மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஊர்ல இருந்து கிளம்பி மதீனாவுக்கு வர்றார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூர்ந்து ஒவ்வொரு தொழுகைகளையும் கூர்ந்து கவனிக்கிறார். அவர் வழியாகத்தான் நமக்கு பல செய்திகள் தொழுகை சம்பந்தமா கிடைக்கிறது. அவர் தக்பீர் கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு சொல்லிட்டே வர்றார். அத்தையாத்து இருப்புக்கு வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்துல தனது இடது காலை மடக்கி வலது காலை நட்டு வைத்து அமர்ந்தார்கள். வலது உள்ளங்கையை வலது தொடையின் மீதும் வலது முட்டுக்காலின் மீதும் வைத்தார்கள். இடது உள்ளங்கையை இடது தொடையின் மீதும் இடது முட்டுக்காலின் மீதும் படுகிற விதமாக வைத்தார்கள். வைத்துவிட்டு வலது கையினுடைய கடைசி 2 விரலை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வளையமிட்டு ஆட்காட்டி விரலால்
ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள். யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அந்த ஆட்காட்டி விரலை ஒருவரை ஒத்த விரலை வச்சு அழைச்சா எப்படி அழைக்க முடியும்? இப்படிதான் அழைக்க முடியும். ஒருவரை அழைப்பதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைத்தார்கள். இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். சொல்றாரா? மேலும் கதை கன்ஃபார்ம் பண்றார். நான் பார்த்தேன், பார்த்துட்டு போயிட்டேன். எங்க ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் திரும்ப மதீனாவுக்கு வந்தேன். நான் மதீனாவுக்கு வரும் பொழுது அப்ப கடுமையான குளிர் காலம். அந்த குளிர் காலத்துல மக்கள் எல்லாம் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு தொழுது கொண்டிருந்தாங்க. அப்பவும் நான் கூர்ந்து கவனிச்சேன், ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எப்படி செய்யறாங்கன்றத கூர்ந்து கவனிச்சேன். அப்பொழுது அவர்கள் கம்பளி போர்வையை உடம்பு மேல போர்த்தி இருக்கிறாங்க. அந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கைகளுக்கு மேல போர்வை கிடக்குது, அதற்கு மேல விரல் அசைந்ததை நான் பார்த்தேன். போர்வைக்குள்ள விரல் அசைந்து நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அசைக்கத்தான் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல விரலை ஆட்டிக்கொண்டுதான் இருந்தார்கள் என்பதை இந்த அளவு அக்யூரேட்டாக 2 நிகழ்ச்சிகள் வழியாக அந்த வாயில் இப்னு ஹுஜர் சொல்றார். இது ஆதாரபூர்வமான ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு மாற்றமா செய்யக்கூடியவங்களை பார்த்து நாம கேட்கிறோம், ரசூலுல்லாஹ் விரலை அசைச்சாங்கன்னு இருக்குதுல்ல, நீங்க நாங்க அசைக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? ஹனபி மதுஹப்னு சொல்றவங்க அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது விரலை நீட்டுவாங்க, இல்லல்லான்னு சொல்லும்போது விரலை கீழே போட்டுருவாங்க. சாதி மதுஹப்காரங்க என்ன செய்வாங்க? இல்லல்லான்னு சொல்லும்போது விரலை நீட்டுவாங்க. அப்படியே அத்தஹியாத் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நீங்க செய்றீங்களே, இதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? இது வரைக்கும் யாராவது காட்டி இருக்கிறாங்களா? பல வருஷமாக ஊரெல்லாம் மேல போட்டு கேட்கிறோம், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் கேட்கிறோம், ஒவ்வொரு ஆலிம்சாக்களை பார்த்து கேட்கிறோம். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் பெரிய பெரிய ஆலிம்சாக்களுக்கு தபால் எழுதி கூட கேட்டார்கள், நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்களா, இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் தொழுக மாதிரி தானே தொழுகணும். ஒரு தொழுகைங்கிறது என்ன? நானா இப்ப தொழுகையை உருவாக்க முடியுமா? தொழுகைய எந்த தனி மனிதனும் உருவாக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி கொடுத்ததான் தொழுகை. அதை தொழுதா தான் அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ காண்கிறீர்களோ அப்படியே நீங்கள் தொழுவுங்கள். நீங்க உங்களுடைய தொழுகையை உங்க இஷ்டப்படி வச்சுக்க கூடாது. நீங்களா யோசிச்சு பார்த்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இப்படி வச்சுக்குவோம், அப்படி உட்கார்ந்துக்குவோம், காலம் அடக்க முடியல, சம்பளம் போட்டுக்குவோம், எதையும் நீங்களா தீர்மானிக்க முடியாது. ருக்குல எப்படி இருக்கணும், சஜிதாவில் எப்படி இருக்கணும், அத்தஹியாத்துல எப்படி இருக்கணும், கியாம்ல எப்படி இருக்கணும், என்னத்தை ஓதணும், எதை ஓதக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தருவேன். நான் சொல்லி தந்த மாதிரி தான் தொழுகணும் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்களே. அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நீட்டினார்கள் என்று ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். அல்லது இல்லல்லான்னு சொல்லும்போது கையை நீட்டினாங்க, ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த ஆலிம்ஸாவும் எடுத்து தரல, இனிமேலும் எடுத்து தர போவதில்லை. என்ன காரணம்? அப்படி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சதாக எந்த ஹதீஸிலும் பதிவு செய்யப்படவில்லை. அதான் உண்மை. இப்படி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும், தக்பீர் கட்டுறதா இருந்தாலும் சரி, ருக்கு போயிட்டு கையில உயர்த்துறதா இருந்தாலும் சரி, நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் தெளிவான ஆதாரபூர்வமான நபிமொழிகளை நாம கையில வச்சிருக்கோம். சுய இஷ்டப்படி, மன விருப்பப்படி, மன இச்சைப்படி நாங்க செய்யல. இது சம்பந்தமா கூடுதல் விளக்க வேணும். எந்த புத்தகத்துல இருக்குது, என்ன நம்பர்ல இருக்குது, அதுல சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், நம்முடைய ஜமாத்துடைய சார்பில் சகோதரர் எம்ஐ சுலைமான் அவர்களால் எழுதப்பட்ட நபிவழி தொழுகை என்ற ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம ஜமாத்துல இங்க உள்ள நம்ம நிர்வாகிகளிடத்துல கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த புத்தகத்தை தருவாங்க, வாங்கி படிச்சு பாருங்க. அதுல இருக்கிற ஆதாரத்தை கண்ணால பார்த்து நீங்க மத்த ஆளுங்கள்ட்ட போய் கூட கேளுங்க, இப்படி இவங்க காட்டுறாங்களே, நீங்க ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்க செய்ய ஆதாரம் இருக்குதா கேட்டா ஒரு பெரிய ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன ஆதாரம் சொல்லுவாங்க தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தன் தானே அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லி கையை தூக்குனீ இல்ல, தூக்குன கையை கீழே போட்டிய, ஒரு அல்லாஹ் இல்லாம போயிட்டானா? இதெல்லாம் ஒரு வாதமா? மார்க்கத்துக்கு லாஜிக் பேசக்கூடாது. மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் லாஜிக் பேசணும். மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் செஞ்ச காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு லாஜிக் பேசக்கூடாது. நீங்க ஒரு லாஜிக், நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நாங்க வேற ஒரு உதாரணம் சொல்லுவோம். கையை தூக்குற நீ கீழே ஏன் போட்டேன்னு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அது அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எல்லாம் சொல்லல. சரி, அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்றதுக்காக வேண்டி கைகளை தூக்கணும் என்று சொன்னால், தொழுகையில கியாம்ல எத்தனையோ வசனங்களை ஓதுறோம். குர்ஆன்ல உள்ள பல வசனங்கள்ல அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் என்ற கருத்துப்பட ஏராளமான நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய பேச அப்படித்தானே. குர்ஆன்ல அதிகமான வசனங்கள்ல ஓ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித்,
உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே. அஜர்த்து ஓதுவார், கையை நீட்டினீங்களா, தக்பீர் நீட்டே தொப்புளுக்கீழே எங்கேயோ ஒரு இடத்துல நீ விரல நீட்டினீங்களா, அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லும் போது வாங்க சொல்றாங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன். விரல நீட்டினீங்களா? அப்ப விரல நீட்டுறதுன்னா கேட்கும் போதுதான் நீட்டணும்ல. ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது ஷஹாதா கலிமா சொல்றாங்க, அது சொல்ல தேவையில்லை, இஸ்லாத்துல உள்ளது இல்லை. ஜனாசாவை தூக்கிட்டு பின்னாடி போகும்போது கலிமா ஷஹாதாம்பாரு ஒரு ஆள், உடனே எல்லாரும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தன் நீட்டினீங்களா? நீட்டுறதுன்னு முடிவு எடுத்தேனே எல்லாத்துக்கும் நீட்டணும். அப்ப நீங்களா முடிவு எடுத்தீங்கன்னா இப்படித்தான், ஒண்ணுல செய்தி ஒண்ணுல செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யூனிஃபார்மா சொல்லி தந்தது செய்யுங்க, குழப்பமே கிடையாது. அந்த அடிப்படையில நாம செய்யக்கூடிய தொழுகை முறையில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் நபிகள் நாயகம் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்தும் கூட, இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும் கூட நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நாங்கள் விட்டு தர மாட்டோம். அதற்காக எங்கள் உயிரையும் நாங்கள் இழந்தாலும் சரிதான், நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்ற உறுதிப்பாட்டோட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செஞ்சாங்க. நீங்களும் அது மாதிரி உங்களுடைய தொழுகை முறையை நீங்க அமைச்சுக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். புகாரி ஹதீஸ்ல ஒரு விளக்கம் வேணும். நம்பர் 1801. அது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நீங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க, பிரயாணம் முடிஞ்சு வரும் பொழுது இரவு நேரமா இருந்தா தங்கள் இல்லத்திற்கு செல்லாதீர்கள், அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு நீங்க செல்லுங்கள் சொல்லிக்கிறாங்க. இது நம்ம எப்படி விளங்கிக்கிறது? ஒரு தேவையான நடைமுறை சார்ந்த கேள்விதான் கேட்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, அவங்க சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. என்னன்னா, பயணத்திலிருந்து வீடு திரும்பக்கூடியவங்க இரவு நேரத்தில் திடுதிருப்பென்று வீட்டுக்கு போயிடாதீங்க, தகவல் தெரிவிச்சு நாங்க வர்றோன்ற செய்தியை முன்கூட்டி அறிவிச்சு அதற்கு பிறகு பகல் நேரத்தில் போய் சேருங்கன்றது மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அப்ப இப்ப நாம சாதாரணமா டக்குன்னு ஒண்ணும் சொல்லாம போயிடுறோமே, போறது தப்பா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதை எப்படி எதுக்காக வேண்டி இதை சொல்றாங்கன்றத அந்த ஹதீஸ் மாதிரி வேறொரு இடத்துல ஒரு ஹதீஸ் வருகிறது, அதுல அதற்கான விளக்கம் வருகிறது. அதுல என்ன வருகிறது? அந்த காலத்தில் உள்ள பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம செய்யற பயணம் மாதிரி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பயணமா? இன்னைக்கு நாம ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்திருப்போம், 3 மணி நேரத்துல போயிட்டு திரும்ப வந்திருப்போம். 200-300 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருப்போம், ஒரு அரை நாள் கூட ஆகாது, போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துருவோம். ஆனா நபிகள் நாயகத்துடைய காலத்துல பயணம் என்று சொன்னால் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதான் பயணம். அந்த ஊர்ல வியாபாரத்துக்காண்டி போவாங்க, இன்னும் பிற தொழில் துறைகளுக்காண்டி போவாங்க. பெரும்பாலும் இந்த சொந்த பந்தங்களை பாக்குறதுங்கிற அந்த தேவைகள் அந்த காலத்துல இருக்காது. ஏன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு தானே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கட்டி கொடுக்கறதுலாம் இருக்குது. மகளை அங்க கட்டி கொடுத்துருக்கிறேன், அங்க இருந்து பொண்ணு எடுத்திருக்கிறேன். அந்த காலத்துல அந்த பஞ்சாயத்து அது, வெளியூர்ல இருந்து பொண்ணு எடுத்தா முடிஞ்சு போச்சு, ஆயுசுக்கும் திரும்ப அந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுரும். அந்த ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள குளத்துக்குள்ள அப்படியே தான் பொன் கொடுக்கல் வாங்கல் உறவு ரத்த பந்தம் எல்லாமே ஒரே ஏரியால தான் இருப்பாங்க. அப்ப பயணம் என்று அவர்கள் புறப்பட்டால், குறைந்தது ஒரு போருக்காக புறப்பட்டாலும் சரி, ஒரு வியாபாரத்துக்காக புறப்பட்டாலும் சரி, 20 நாள் பயணம் பண்ணுவாங்க, 25 நாள் பண்ணுவாங்க, 30 நாள் பண்ணுவாங்க, 2 மாசம் பண்ணுவாங்க, 3 மாசம் பண்ணுவாங்க. இதுதான் சாதாரணமாக பயணத்தினுடைய நாட்களாக இருந்துச்சு. இது மாதிரி நீண்ட நெடு நாட்கள் பயணத்துல போகும்பொழுது, போயிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்துல கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவன் ஆசைப்படுகிற விதத்தில் அவனுக்கு மனைவி இருக்கும். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு சந்திக்கும் போது, இப்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்கோமே, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, அவங்கள எடுத்துக்கங்க, முறைப்படி தகவல் தெரிவிச்சுட்டு வர்றாங்கல்ல, வரும்பொழுது வீட்டுல இருக்கிற மனைவிமாறு தங்களை எப்படி அதுக்காண்டி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கணவன் வர்றாரு, அவரை சந்திக்க போகிறோம், வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துற விதத்துல தன்னை எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்ளணுமோ, தன்னுடைய உடலை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணுமோ, தன்னுடைய மறைவிடத்துடைய முடிகளை எல்லாம் எப்படி நீக்கிக் கொள்ளணுமோ, அது மாதிரி எல்லா வேலைகளையும் முடித்து வைத்து ஒரு அவரை சந்தோஷமாக சந்திக்கிற விதத்துல தயாராகிறாங்களே, இந்த தயாரிப்புக்காகத்தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் விளக்குகிறது. அது மாதிரி நீங்கள் தகவல் தெரிவித்து விட்டு சென்றால் அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களின் முடிகளை எல்லாம் நீக்கி தம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். திடுதிருப்புன்னு போய் நிக்கிறத விட முதல்ல தகவல் சொல்லிட்டு இத்தனாம் தேதி போறோம், இத்தனாம் தேதி வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு முறையா நீங்க போய் சேர்ந்தால் அது அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த சட்டத்தை சொல்வதாக வேறொரு முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் விளக்கம் தர்றாங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது.
என்ன நோக்கத்துக்கு ரசூலா சொல்றாங்கன்னு என்பதை பார்த்து தான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும். ரசூலுல்லா இரவுல போகாதீங்கன்னு சொன்னாங்க, அதனால போக கூடாதுன்னு மொட்டையை சொல்லக்கூடாது. எதனால சொன்னாங்க? இரவு நேரத்துல போறதுனால தகவல் கிடைக்காம போயிடும், தூக்கத்துல இருப்பாங்க, தூக்கம் முடிச்சு உட்கார்ந்து இருக்கிற போது முறையாக கணவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லாம போயிடக்கூடாது. இந்த சந்தோஷத்தை மையப்படுத்தித்தான் ரசூலுல்லாஹ் இரவை தவிர்க்க சொல்றாங்க. சந்தோஷத்தை மையப்படுத்தித்தான் தகவல் தெரிவிக்கணுங்கிற அந்த கட்டளையை ரசூலுல்லாஹ் பிறப்பிக்கிறாங்க. அந்த காரணம் எங்கெல்லாம் பொருந்துமோ அப்படிப்பட்ட பயணத்துல அது மாதிரி நீங்க போகணும். அந்த காரணம் எங்கெல்லாம் பொருந்தும்? 1 மாத காலம் 2 மாத காலம் நீங்க பயணப்படக்கூடிய நேரத்துல எல்லாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சகோதரர்கள் அவங்களுடைய பயணத்துல எல்லாம் அந்த காரணம் இருக்கும். அந்த காரணம் எங்க இருக்குதோ அங்க இந்த கட்டளை பின்பற்றுங்க. அந்த காரணம் எங்க இல்லையோ அங்க பின்பற்ற தேவையில்லை. இது மாதிரி நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல காரண காரியத்தோடு சொல்லப்பட்ட செய்திகள் இருக்குது. உதாரணமா இன்னைக்கு இரவு பத்தி இன்னொன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா விளக்குகளை அணைச்சிட்டு படுங்க. இரவுல நீங்க தூங்கும் பொழுது விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? வீட்டுல ஒரு 10-12 டியூப் லைட் விளக்கு அதெல்லாம் இருந்தா கூட அதுல பெரும்பாலும் லைட்டை அணைச்சுட்டு மெனக்கெட்டு ஒரு லைட்டை போட்டுட்டு படுவோம். படுக்கிறோமா இல்லையா? நைட்ல தூங்குறதுக்காக வேண்டிய நைட் லேம்புன்னு ஒண்ணு வாங்கி போட்டு அதை போட்டு விடுன்னு லைட்டை போட்டுட்டு படுக்கிறோம். இது குற்றமா? ரசூலுல்லாஹ் நைட்ல லைட்டை அமர்த்திட்டு படுனாங்களே, நாம போட்டுட்டு படுக்கிறோமே, சரியா தப்பானா? சரிதான். ஏன்? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொன்னாங்க. நீ விளக்க அணைக்காம படுத்தனா எலி உன் விளக்கை இழுத்துட்டு போய் கூரையில போட்டு கூரை தீப்பிடிச்சிடும், அதுக்காக வேண்டி நீ விளக்க அணைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம விளக்க எலி இழுக்க போதா? நைட் லேம்ப எலி இழுத்துட்டு போய் அல்லது பூனை இழுத்துட்டு போய் நம்ம வீட்டுல கொண்டு போய் போட்டு வீடு தீப்பிடிக்க போதா? இல்ல. அந்த காரணம் எங்க இல்லையோ அங்க அந்த காரியத்தை செயல்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி இது மாதிரி இந்த பயணத்திற்கான காரணங்கள், நீண்ட நாட்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த காரணம் இருக்கிறது, அவர்கள் அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும். சாதாரணமா ஒரு அரை நாள், 1 நாள், 1.5 நாள் இப்படி போயிட்டு வரவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டளை நமக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை, தேவையில்லை. என்னோட பேர் KM. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரை சத்திய மார்க்கத்தை கொண்டு வழிநடத்த நாடுவார்களே ஆனால் மார்க்கத்தை எத்தி வைக்கும் தகுதி வாய்ந்த சஹாபியை தேர்ந்தெடுத்து அவ்வூருக்கு அனுப்பி வைத்து அவர் மூலமாக இஸ்லாத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்தி இறையச்சத்தை கொண்டு அம்மக்களை நிலைநிறுத்தி அதன் பின்னர் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவார்கள் என்பதை பல்வேறு அறிஞர்கள் வாயிலாக நான் கேட்டிருக்கிறேன். ஆதாரத்தை அறிந்திருக்கிறேன். அது உண்மை என்றால் நபி வழியை பின்பற்றுவதாக பறைசாற்றி வரும் அமைப்புகளில் மேற்கூறப்பட்ட நபி வழி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இஸ்லாத்தின் ஒழுங்குகளையோ அல்லது அமைப்பின் சட்டங்களையோ பைலாவையோ முறையாக அறியாத அவ்வூர் மக்களை கொண்டு இடங்காட்டுபவர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவது நபி வழியா, அல்லது கிளை வேண்டுமென கோரிக்கை வைக்கும் ஊருக்கு முதலில் இஸ்லாமிய சட்டமறிந்த அமைப்பின் கொள்கை அறிந்த அறிஞரை, அதாவது தாயியை அவ்வூருக்கு முதலில் அனுப்பி வைத்து அவரது சொல்லாலும் செயலாலும் பண்படுத்தப்பட்ட நிலையில் அவ்வூர் மக்களையே அறிஞரின் பரிந்துரைப்படி நிர்வாகிகளாக நியமித்து நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவது நபி வழியா? அமைப்புகளை நிர்வாக அமைப்புகளை இயக்கங்கள்ல கிளைகளை உருவாக்குறாங்கல்ல, மாவட்டம்னு உருவாக்குறாங்க, கிளைகள் உருவாக்குறாங்க. இந்த கிளைகளை உருவாக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும், ஒரு 2 பேரை தூக்கி போட்டு நமக்கு அந்த ஊர்ல ஒரு கிளை இருக்குதுப்பா, நமக்கு இந்த ஊர்ல கிளை இருக்கிறது, நமக்கு தஞ்சை மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு 56 கிளை இருக்கிறது அப்படின்னு பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்காக வேண்டி கிடைச்சவனை எல்லாம் அள்ளி போட்டு கிளைன்னு ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அவனுக்கு மார்க்கமும் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேத்துக்கு இஸ்லாமிய கோட்பாடும் தெரிய மாட்டேங்குது. அவனை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இயக்கம் நடத்துவாங்க? இது மார்க்கத்துக்கு உகந்த செயலா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா இது உகந்த செயலே கிடையாது. மார்க்கத்தை நம்ம மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பு இயங்குவதாக இருந்தால் மார்க்கத்தை முதல்ல சொல்லி நாம என்ன சொல்றோம், என்ன கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்தவரை வைத்து உருவாக்கினால்தான் கண்டிப்பாக அந்த அமைப்பு சீராக இருக்கும். இல்லைன்னா இவங்க ஒரு கொள்கையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவர் அதுக்கு நேர் எதிரான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவங்க தரியாக போகக்கூடாது நம்ம சொல்லுவோம். ஆமா, கொள்கை மார்க்கத்துடைய கொள்கை ஒருத்தருக்கு சொல்லப்படாம கிடைச்சவனை எல்லாம் கையில அள்ளி போட்டு அமைப்புகளை கிளைகளை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேர்ல கந்தூரிக்கு பேனர் போட்டுருவோம்.
தர்காவுக்கு பேனர் போட்டு தௌஹீத் ஜமாத் சார்பில் தந்தூரி விழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களை வருக வரவேற்கணும் போட்டா என்னத்துக்கு ஆகிறது? தௌஹீத் ஜமாத்தை கூலி தாண்டி போச்சிட வேண்டியதான். அப்ப நான் ஒருத்தர் என்ன கொள்கை என்ன நோக்கத்தோடு ஒரு அமைப்புகளை உருவாக்குறாங்களோ அந்த நோக்கத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து தான் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும், கிளைகளை உருவாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அது மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான், அதுதான் ஒரு பொருத்தமான ஒரு நடைமுறையா இருக்கும். ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் அனுப்புனா அந்த காரியத்துக்கு ஒரு தகுதியானவரா? தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளை நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கைகளை ஏற்று நடக்கக்கூடியவரா இருக்கணும், அதை பற்றிய புரிதல் உள்ளவரா இருக்கணும். தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் யாருன்னு தெரியல, கொள்கைகள் என்னன்னு தெரியல, அவர் தன்னை தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டாரு, பிரயோஜனம் உண்டா? அவர் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால என்ன பாயுதா? ஒருத்தர் திமுகங்கிறாரு, திமுக சொல்லிட்டு அதிமுக கொடிய ரெட்டை தூக்கிட்டு அடைகிறார். நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன், நான் திமுக தீவிர விசுவாசிங்கிறார். இவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? என்ன திமுக விசுவாசிங்கிற ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோங்கிற? ஆமா அப்படின்னு அது மாதிரி ஆயிப்போம், அர்த்தமற்றதாக ஆகி போயிடும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை. இன்றைக்கு நிறைய அமைப்புகள் நமக்கு இயக்கம் பிரான்ச் வேணும், கிளைகள் வேணும், நிறைய எண்ணிக்கையில் ஆள் வேணும் என்று சொல்லி ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், ஆட்கள் தேவைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆளு மேட்டரே கிடையாது. ஆட்களை கரண்டி வேணா விடுவோம், சரியில்லையா போய்கிட்டே வெளியே போய்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் வேணாலும் போ, இருக்கிற எல்லாரும் போ, ஒருத்தர் இருந்தாலும் சரி. ஒருத்தம் கூட இல்ல, என்ன பண்றது? ஒரே ஒருத்தர் தான் கிடைச்சிருக்கிறாரு, அவர் தான் வட்டி வாங்குற ஒரு ஆளா இருக்கிறாரு, இவரை விட்டா நமக்கு ஆளு கிடையாது, அதனால வட்டிக்காரனை வச்சுக்கு ஜமாத்து நிர்வாகம் போட முடியுமா? ஒருத்தர் இருந்தாலும் உருப்படியா இருந்தா தான் உள்ள வைப்போம், இல்லாட்டி தேவையில்லை. நாம கையில வச்சிருக்கிற கொள்கையே ஆட்களை சேர்க்கிற கொள்கை இல்லை, ஆட்களை எல்லாம் அடிச்சு விரட்டுற கொள்கை. நம்ம ஜமாத்துல எந்த கொள்கையில் ஆட்கள் சேருவாங்க, எந்த இயக்கத்தில் ஆட்கள் சேரணும் என்று சொன்னால் சாதாரணமா சிந்திச்சா எந்த அமைப்புல போய் சேரும் போது நல்ல பதவி கிடைக்குதோ அந்த இயக்கத்தில் மக்கள் சேருவாங்க. எந்த இயக்கத்தில் போய் சேரும் போது நல்ல பொருளாதாரம் கை நிறைய புழங்குமோ, நல்ல காசு அடிக்க முடியுமோ அந்த இயக்கத்தில் மக்கள் போய் சேருவாங்க. எந்த இயக்கத்தில் போய் சேர்ந்தா ஊருக்குள்ள வாங்க தலைவரேன்னு பராத்து சொல்லுவாங்களோ அந்த இயக்கத்தில் ஆட்கள் சேருவாங்க. இது யதார்த்தமான நடவடிக்கை. ஆனா நம்ம ஜமாத்துடைய நிலவல் என்ன? இங்க ஒருத்தர் தலைவர் நிர்வாகின்னு போட்டாச்சுன்னா ஊர்ல வரும்போது கிண்டல் பண்ணுவான், போறாரு பாரியா சீர்திருத்தவாதி வந்துட்டாரு, நமக்கெல்லாம் தெரியாத மேட்டர் இவர் சொல்ல வந்துட்டாரியா கிண்டல் பண்ணுவாங்க. இவர் தான் தலைவர் அவங்கள அப்படிம்பாங்க. மத்த தலைவரை ஒரு கட்சி தலைவர் வந்தாருன்னா தலைவர் வர்றாரு கிடக்கும், முன்னாடி 2 வண்டி பின்னாடி 2 வண்டி கிடக்கும். ஆனா இங்க என்ன? அது மாதிரி யாருக்கும் பராக்கு சொல்றது இல்ல, யாரையும் புகழ்றது இல்ல. மேடையில பேச்சாளர் தலைவரை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க, மாநில தலைவர் உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை அவரை பத்தி பேசுவாங்களா? மத்த கூட்டத்தில மத்தின்னு வச்சுக்குவோம். பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் வந்துட்டாருன்னா சிறப்பு பேச்சாளர் நாவன்மை மிகுந்தவர், நாடறிந்த நாவலர், இவருடைய பேச்சுக்களை கேட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்ட லட்சோபலட்ச மக்களில் நானும் ஒரு ஆச்சா புச்சான் அவர் அப்படியே தூக்கி. இங்க என்ன? உட்கார்ந்து இருக்கிற பேச்சாளர் பேச கூப்பிடும் போது இதுவரைக்கும் நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அருமை சகோதரர் மௌலவி அவர்கள் அப்படின்னு போட்டா சட்டை பிடிச்சு இழுத்துருவார். இதுவரைக்கும் நம்ம அவரோடு எதிர்பார்த்து இன்னைக்கு ஆவலோடு நாளைக்கு ஆசையோடு சேர்த்துக்குவேன், நாளை கழிச்சு கூட 2 சேர்ப்பேன், அதுக்கப்புறம் அவரே இவரேன்னு சொல்லிவிட்டு புகழ் பாட ஆரம்பிச்சிருவேன், வாயை பொத்துன்னு சொல்ற ஆட்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரிய மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பின் தலைவராக இருந்தாலும் கூட யாரை பத்தி யாரும் பேசுறது இல்ல. அப்ப இப்படிப்பட்ட இடத்துக்கு ஆட்கள் வருவாங்களா? சமூக ரீதியாக பார்த்தோம்னா ஆட்கள் எதை பார்த்து விரண்டு ஓடுவாங்களோ, இன்னும் சொல்ல போனா காசு பணம் விவகாரம், பணத்துலதான் எல்லா பேரும் விரண்டு ஓடுவோம். எப்படி? இங்க ஆளை கண்டா பணத்தை பூரா பிடிக்கிறாங்க. தலைவர் வந்து உட்கார்ந்துட்டா ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாரு, நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் அவருக்கு நடத்தின அளவுக்கு பணம் கிடைக்குமா? நிகழ்ச்சி நடத்தி விட்டாங்களா? நாளைக்கு கணக்கு பார்க்கும்போது தான் தெரியும். மண்டபத்தை பிடிச்சாச்சு, மைக் செட்டுக்காருக்கு அவரு கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு, கொடுக்கலாட்டி போவார், அவரு கொடுக்கலாட்டி இடத்த காலி பண்ண மாட்டார். முதல்ல கூடு, அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு கூடு, எல்லாத்தையும் கணக்க முடிக்கணும். நீ கூடு செயலாளர் ஓம்பையில இருக்கு, பொருளாளர் ஓம்பையில இருக்கு, எல்லாத்தையும் கொடுப்பான். நாளைக்கு கணக்கு பார்த்துக்கலாம். கணக்கு பார்த்தா வந்திருக்கிற வரவு 2000, செஞ்சிருக்கிற செலவு 3000, 1000 பத்தாக்குற, ஆளுக்கு 250 போட்டு 4 பேரும் சேர்ந்து 1000 ரூபாய் நிவர்த்தி பண்ணிடுவோம். எவ்வளவு நாளைக்கு நீடிக்கு வண்டி? பல பேர் ஓட்டம் எடுத்துருவாங்க. அப்ப அப்படி மக்கள் வந்து சேருகிற விதமாக மக்களுக்கு சமூக ரீதியாக நடைமுறை வாழ்க்கை ரீதியாக நன்மை கிடைக்கிற கொள்கையை மக்களை சேர்க்கிற திட்டத்தை நாம வைக்கல. அதனால நம்ம இயக்கம் வளர்க்கணும்,
அமைப்பு பெருகணும், கிளைகள் உருவாகணும், மக்கள் நிறைய வந்து சேரணும் அப்படிங்கிற கொள்கை நமக்கு இல்லாத காரணத்தினால நம்முடைய ஜமாத்தில் பெரும்பாலும் இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்ம கொள்கையை புரியாதவங்களை வச்சு அமைக்கிறது, கொள்கையை தெரியாதவங்களிடத்துல இந்த இயக்கத்தை உருவாக்குறத கூடாதுங்கிறத ஒரு நடவடிக்கையாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னாங்க, தாயிகளை கற்றறிந்த அறிஞர் பெருமக்களை முதல்ல அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக இஸ்லாமிய நல்லொழுக்க பயிற்சிகளை போதனை செய்து அதில் பண்படுத்தப்பட்டதுக்கு பின்னால அமைப்பை ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிறது. அதாவது தாயிகளை முதல்ல அனுப்பி வைப்பாங்களா, இல்ல சாதாரணமா கையை உயர்த்தவங்களை வச்சு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பாங்களா? அப்படி செய்யறதுனால உள்ள கேடுகளை நீ விளக்கணும். அதாவது தாயிகளை தான் முன்னால அனுப்பி வச்சதுதான் நபி வழி. அது இல்லாத நிலைக்கு பதில் சொல்லுங்க. அது சரியா தப்பா? மார்க்க பிரச்சாரத்தை முதல்ல பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். மார்க்க பிரச்சாரத்தை பண்றதுன்னா பல வழியில பண்றோம். ஒரு ஆளை நேர்ல போய் அதுக்குன்னு ஒரு ஆளை ஒதுக்கி வச்சு நீ போய் உட்கார்ந்து வேலையை பார்த்துட்டு வா அப்படி சொன்னாதான் பிரச்சாரம் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு ஆளு போறதுக்குள்ள ஒரு கேசட் போகும். அவர் ஆளு பண்ற வேலையை கேசட் பண்ணிடும். ஒரு ஆளு பண்ற வேலையை கேசட் பண்ணி விடும். அதன் மூலமா மக்கள் ரெடி ஆயிடுவாங்க. அந்த கேசட்டை பார்ப்பாங்க, அதுல உள்ள கருத்துக்களை புரிஞ்சு. ரெண்டும் ஒண்ணு தானே. நான் உட்கார்ந்து பேசுறேன் சரி, இந்த இடத்துல ஒரு கேசட்டை போட்டு உட்கார்ந்து ஒரு ஆளு ஒரு நல்ல சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்றாரு. ரெண்டுமே உங்களுக்கு புரிய வைக்கிற பாடம் நடத்துற வேலை தான். அப்படி சில நேரங்களில் கேசட் வழியாக, தொலைக்காட்சி வழியாக, இன்டர்நெட் வழியாக பல வழிகளில் செய்திகளை கொடுப்போம். அந்த செய்திகளை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒன்றிணைச்சு ஒரு ஜமாத்தை உருவாக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு நாம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆளை ஒரு ஊருக்கு அனுப்பும் பொழுது முஆது பின் ஜபல் அனுப்புனாங்க. அங்க போய் நீ மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நிர்வாகியை அனுப்பும் பொழுது இஸ்லாத்தை சொல்லு, தொழுமாறு சொல்லு, தொழுகையை ஏற்றுக்கொண்டால் நோன்பு வைக்க சொல்லு, நோன்பை ஏற்றுக்கொண்டால் ஜகாத்து கொடுக்க சொல்லு, ஜகாத்தையும் ஏற்றுக்கொண்டால் ஹஜ் செய்ய சொல்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒரு கட்டமைப்புக்கு அவசியமான ஒன்று. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் கிளை நிர்வாகி ஒருவர் நிர்வாகத்தில் உள்ள கிளையில் உள்ள பணத்தை எடுத்து ரொட்டேஷன் செய்கிறார். ரொட்டேஷன் செய்தால் லாபத்தை அவர் உபயோகப்படுத்திக் கொள்கின்றார். அது கூடுமா கூடாதா? ஜமாத்துடைய பணத்தை எடுத்து தன்னுடைய சொந்த வியாபாரத்துக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்வது கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா அதை பயன்படுத்துவதை அனுமதிக்க இயலாது. ஜமாத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வேண்டி மக்கள் ஒரு பணத்தை கொடுத்திருக்கும் போது அதை தன்னுடைய சொந்த வியாபாரத்தில் ஒருத்தர் போட்டாருன்னா வியாபாரத்தில் லாபம் வரும், நஷ்டமும் வரும். நஷ்டம் அடைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிட்டாருன்னா பெரிய அசிங்கத்தை அவர் சந்திக்க நேரும். சம்பந்தப்பட்டவர் லாபத்துக்காண்டி அவர் செய்யறாரு. வியாபாரம்னாலே லாப நஷ்டம் ரெண்டும் கலந்துதான். அது நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? லாபம் அடைஞ்சிட்டா வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணிடுவாரு. நஷ்டம் அடைஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட எங்கேயா போச்சு காசு அப்படின்னு கேட்டா வியாபாரத்துல போட்டேன், மக்கள் ஒத்துக்குவாங்களா? ஒரு வியாபாரத்துல போட்டுருக்கு நான் காசு கொடுத்தனா, மர்கஸ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தனா, அல்லது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காசு கொடுத்தனா, நான் கொடுத்த காசை நீ எதுக்கு அதை போட்டேன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப ஜமாத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜமாத்துடைய பணத்தை தனியா அதை எடுத்து வச்சிடணும். சில நேரங்கள்ல சில தேவைகளுக்காக வேண்டி பணத்தை வசூலிப்போம். அது ஜமாத்துல உடனடியாக அந்த தேவை நிறைவேறாம போயிடும். ஒரு கட்டடத்துக்காக வேண்டி வாங்கணும், ஒரு இடத்தை வாங்குறதுக்கு. அப்போ இந்த இடத்தை முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்தை முடிக்க முடியல. கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. இந்த பணத்தை என்ன பண்றது? கையில வச்சுக்கிட்டே இருந்தா பணத்தினுடைய மதிப்பு வேற குறையத்தானே செய்யும். 2 லட்சம் ரூபாய் கையில இருக்குதுன்னா இன்னைக்கு இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சு என்ன பொருளை வாங்க முடியுமோ அதே பொருளை 2 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. மதிப்பு குறைஞ்சு போயிடும், பணத்தினுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும். அது மாதிரி நேரத்துல நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து யாரும் தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்துறாம மக்கள் கொடுத்த காசு இருக்கிறது, இந்த காசு வீணாகி விடக்கூடாது. அதனால இதை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வைப்போம், ஏதாவது ஒரு லேண்ட்ல போட்டு வைப்போம், நிலத்தை வாங்கி போட்டு வைப்போம். அந்த நிலம் நமக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு தகுதியான இடமா இல்லைன்னா கூட கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை வித்துப்புட்டு எந்த இடம் தகுதியான இடம் கிடைக்குதோ அப்ப வாங்கிக்குவோம். தேவையில்லாம நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை நாம குறைச்சிட வேண்டாம் என்று சொல்லி நாம எதுக்காக வேண்டி வாங்கணுமோ அதுக்கு பயன்படுத்துவதற்காக வேறொரு வியாபாரத்திலே வேறொரு இடத்திலே போட்டு வைத்திருந்தால் அது எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அதை குற்றம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அதை தவறுன்னு சொல்ல இயலாது. அது மாதிரி இன்னும் சில பொருட்கள் பணம் இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய இப்ப கடன், வட்டியில்லா கடன் உதவி திட்டம், அதுக்காக வேண்டி கூட ஜமாத்துல காசு இருக்கும். அந்த காசு ஒரு நிர்வாகிக்கு தேவைப்படுது. தலைவர் ஏழையா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் தேவைப்படுது. ஊருக்கு எல்லாத்துக்குமே நகை வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு அடமானத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கடன் கொடுத்து வாங்குறது மாதிரி தலைவர் கேட்கிறாரு, நானும் கஷ்டமா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க. இப்ப எல்லா அந்த கடனை கொடுப்பதற்கு
என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த விதிமுறைகளின் அடிப்படையில தலைவருக்கு கடனை கொடுத்தா இது ஜமாத்து காசை எடுத்து பயன்படுத்தியது ஆகுமா? இது ஆகாது. ஏன்னா விதிமுறைகளை பின்பற்றாம கொடுத்தா தான் ஜமாத்து காசை சுருட்டிட்டாரு பயன்படுத்திக்கிட்டாருன்னு ஆகும். எல்லாருடைய கவனத்திலையும் கொண்டு போய் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு என்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதையெல்லாம் பின்பற்றி அந்த கடனை அவர் வாங்கி இருந்தால் அது ஜமாத்து காசை பயன்படுத்திட்டாரு, அவர் தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைகிறதுக்காக வேண்டி ரொட்டேஷன்ல விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்படி விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு யாருக்கும் தெரியாம தகவல் சொல்லாம ஜமாத்து காசு எங்கையில இருக்குது, அது இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்குவோம் என்ற கேட்கும்போது கொடுத்துக்குவோம் என்ற கோணத்தில் ஒருத்தர் பயன்படுத்தினால் அது ஒரு பெரிய குற்றமாகத்தான் கருதப்படும். அவருக்கும் அது ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாரும் அது மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது கேள்வி என்னவென்றால், பெண்கள் வீட்டில் தொழுகும் போது பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தான் தொழுகணுமா அல்லது பள்ளிவாசல் சொல்லும் பாங்கே போதுமானதா? அதாவது வீட்டுல தொழுகும் பொழுது தனியாக பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுகணுமா அல்லது பள்ளியில சொல்லப்பட்ட பாங்கே போதுமானதான்னு கேட்கிறாங்க. பெண்களுக்குன்னு கேட்கிறாங்க. இதுல பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பொது சட்டம் தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே பொதுவான போதனையை தான் மார்க்கம் சொல்லுது. நாம தொழுவதாக இருந்தால் தொழுகைக்கு முன்னாடி பாங்கு இக்காமத்தும் சொல்லணுங்கிறத அவசியமா ரசூலா வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் தொழுவதாக இருந்தால் அங்க பாங்கு சொல்லிக்கீங்க இக்காமத்து சொல்லிக்கீங்கன்னு சொல்றாங்க. அதே இடத்துல பாங்கு சொல்லப்பட்டிருந்தால் நாம பாங்கு சொல்ல தேவையில்லை. அதே இடத்துல அந்த இடத்தை எப்படி வரையறுக்கிறது? அதே இடத்துல பள்ளிவாசல்ல சொன்னாங்க, வீடு பக்கத்தில் இருக்கிறது, வீடும் பள்ளிவாசலும் ஒரே இடம்னு எடுத்துக்கிறதா அல்லது பள்ளிவாசல் வேற இடம் வீடு வேற இடம்? சொன்னது பள்ளிவாசல்ல சொன்னாங்க, தொழுகிறது வீட்டுல தொழுகிறோம், அதனால இது வேற அது வேறன்னு எடுத்துக்கிறதா என்று சொன்னால் அந்த சப்தம் எங்கெல்லாம் அந்த ஓசை கேட்டதோ அங்க எல்லாம் சொல்லப்பட்டதா எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்லப்பட்ட இடம் என்பது ஒரு ஆள் நின்ன இடத்தை குறிக்காது. மோதினார் பள்ளிவாசல்ல நின்று பாங்கு சொல்றாரு, பாங்கு சொல்லப்பட்ட இடத்துல திரும்ப சொல்ல தேவையில்லை. பாங்கு சொல்லப்பட்ட இடம் என்றால் பாங்கு சொல்வதற்காக ஒரு கூண்டு கட்டி வச்சிருப்பாங்க மைக் செட்டோட சேர்த்து, அந்த இடத்துல மட்டும்தான் குறிக்கும். பாங்கு சொல்லப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ மட்டும் எடுக்கிறதா இருந்தா மோதினார் என்று பாங்கு சொன்னார அந்த இடத்துல மட்டும்தான் நாம திரும்ப பாங்கு சொல்லாம தொழலாம். அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தொழுவா, வெளிப்பள்ளிவாசல்ல தொழுவா, பள்ளிவாசல்ல வேற ஒரு ஓரத்துல தொழுவா, இந்த திண்ணையில தொழுவா, அப்பெல்லாம் பாங்கு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அதனால பாங்க பொறுத்த வரைக்கும் பாங்கு சொல்லப்பட்டால் திரும்ப சொல்ல தேவையில்லை மார்க்கம் சொல்லுது. சொல்லப்படுதல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா அந்த ஓசை எங்கெல்லாம் ஒலித்ததோ அங்கெல்லாம் திரும்ப சொல்ல தேவையில்லை. அந்த ஓசை எங்க கேட்கலையோ, பாங்குடைய சப்தம் எந்த இடத்துல கேட்கலையோ அந்த இடத்துல நாம பாங்கையும் சொல்லி காமத்தையும் சொல்லி நம்முடைய தொழுகையை நடத்தி கொள்ளணும். இப்ப பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னாங்க, நாம இப்ப மண்டபத்துல இருக்கிறோம், இங்க நாம இப்போ பாங்கு சொல்லி தொழுகணுமா? சொல்ல தேவையில்லை. ஏன்னா பாங்குடைய சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சு, எங்க வரைக்கும் கேட்டுச்சு, அங்க வரைக்கும் சொல்ல தேவையில்லை. பக்கத்துல பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க, ஆனா நமக்கு காதுல விளங்கல, எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், நம்ம காதுல விளங்கலன்னா இங்க நாம இப்ப இஷா தொழுவதாக இருந்தால் இங்க பாங்கையும் சொல்லி இகாமத்தையும் சொல்லி அதுக்கு பிறகுதான் தொழுகணும். பாங்குக்கு இகாமத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாரும் தனித்தனியாக சொல்லிட்டு தான் தொழுகணும். ஜமாத்தா தொழுதா ஒரு தடவை இகாமத்து சொன்னா போதும். ஜமாத்து இல்லாம தொழுதா அவரவர் தனியாக தொழும் பொழுது அங்கங்கே இகாமத்தை சொல்லிக் கொண்டுதான் தொழுகணும். அது தனிச்சட்டம், பாங்குக்கு தனி சட்டம். ஒரு ஊர்ல குர்ஆனை கீழே தூக்கி போட்டு ஒரு சிறுமி பாம்பாயிட்டான்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா? நாமளும் அப்படி போட்டா பாம்பாயிருவோமா? குர்ஆனை தூக்கி கீழே வீசிட்டானா ஒரு சின்ன பிள்ளை, அதனால அது பாம்பாயிடுச்சான், அது மாதிரி நம்மளும் ஆவோமா? அப்படி ஆனாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இது எல்லாமே கதை. இது மாதிரி நிறைய கதைகளை ஊர்ல சொல்றாங்க. அப்படியெல்லாம் யாரும் ஆனது கிடையாது, யாரும் ஆக போறதும் கிடையாது. மனுஷனா தான் இருப்பான். மனுஷன் பாம்பாக கழுதையாக குதிரையாக உருமாறுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்காக வேண்டி அல்லாஹ் உருமாத்தினா அது வேற விஷயம். அது கடந்த காலத்துல உருமாத்தி இருக்கிறான். அப்படி எல்லாம் பொதுவா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அல்லாஹ் உடனே தண்டிக்க மாட்டான். ஒட்டுமொத்த சமூகத்தை தான் தண்டிப்பான் அல்லாஹ். மொத்த சமூகமும் சீர்கெட்டு போச்சு வச்சுக்குவோம், அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். உதாரணமா முந்தைய காலத்துல ஒரு கிராமம், அந்த கிராமம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டா ஒரு கடலுக்கு பக்கத்துல இருந்தாங்க, கடற்கரையில இருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு இது. அந்த கடற்கரையில இருந்த சமூகத்துக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணினாங்கன்னு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்தா,
நீங்க அவங்க மீன் பிடிச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மீன் பிடிக்க போற நீங்க சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தோம். ஆனா சனிக்கிழமையில பார்த்தா மீன் எல்லாம் கடற்கரை ஓரத்துல வந்து நிறைய நிற்கும். மற்ற நாள்ல மீன் பிடிக்கணும்னா படகை போட்டுட்டு கிலோமீட்டர் கணக்கில் உள்ள போய் வலையை வீசி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வரணும். ஆனா சனிக்கிழமை எல்லாம் பிடிக்க கூடாதுனால அன்னைக்கு லெவல் என்னன்னு பார்த்தா அப்படியே கொச்ச 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 கொச்சான்னு கடற்கரையிலே வந்து நிக்குது. அவங்கள சில பேருக்கு ஆசை வந்துருச்சு, இவ்வளவு மீன் இருக்குத இது எப்படி விட அப்படின்ட்டு ஒரு சின்ன பள்ளத்தை பறிச்சு வச்சு சனிக்கிழமை உள்ள மீன் எல்லாம் வந்து உழுவுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சனிக்கிழமை அல்லாவுடைய சட்டத்தை மீறி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே அவன் தப்பு பண்ணனான்னு சொல்லி தான் தண்டனை கொடுத்துருக்கிறோம், சனிக்கிழமை மீன் பிடிக்காதுன்னு. அந்த தண்டனையும் மீறிக்கிட்டு திரும்பவும் தப்பு பண்றாங்களே அப்படின்னு அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் திட்டம் தீட்டுகிறான். அல்லாஹ் முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒவ்வொரு செயல் அழிச்சிருக்கிறான். சில பேரை மலையை விட்டு அழிச்சிருக்கிறான், சில பேரை காத்து அனுப்பி அழிச்சிருக்கிறான், சில பேர் மேல கல் அள்ளி போட்டு அழிச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழிச்சது மாதிரி இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுக்கிறாங்கன்னா, இவங்கள சில பேரை பன்றியாக, சில பேரை குரங்காக, கூணு கிரதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே குரங்காய் மாறி போயிட்டாங்க. சில பேர் பன்றி மாறி உருமாறி போயிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு பன்றியா சுத்தினாங்க அந்த மனிதர்கள் எல்லாம். அந்த 3 நாளைக்கு குரங்குகளா சுத்தினாங்க சில பேர். அந்த 3வது நாளைக்கு பிறகு எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே அழிச்சிட்டான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு சந்ததி இல்லாம அப்படி எப்படி எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உருமாற்றி அழிக்கக்கூடிய தண்டனை எல்லாம் வச்சிருக்கிறான். சின்ன சின்ன லெவல்ல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தப்புக்கு உடனே உடனே தண்டனை கொடுக்கிற பாலிசி அல்லாஹ்வுடைய பாலிசியே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் இடத்துல சொல்லி காட்டுகிறான், வலவு ஆஹிதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா. மனிதர்களை அவர்களுடைய குற்றங்களுக்காக உடனடியாக அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் மா தரக்க அலைஹா மின் தாப்பா, இந்த பூமியின் மீது எந்த உயிரினமும் மிச்சம் இருக்காது. உலகத்துல ஒவ்வொருத்தன் செய்யற தப்புக்கு உடனே உடனே ஆக்ஷனை கொடுத்தாங்கன்னா எல்லாரும் தப்பு செய்யறமே, யாரும் தப்பு செய்யல. அதனால உலகத்துல எந்த மனுஷனுமே மிச்சம் இருக்க மாட்டான், எல்லாருமே அழிஞ்சு நாசமா போயிருவாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அதனால இது மாதிரி ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சா அதுக்காக எல்லாம் அல்ல இது வரைக்கும் யாரையும் பாம்பா மாத்தினது கிடையாது. பொய்யான செய்தி. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி நிறைய கதைகளை உருமாறினது, கபருக்குள்ள கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு பாம்பு சுத்திக்கிட்டது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதமா கதைகள்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே பொய்யான கதை. நாமளும் அப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் அப்படி நம்மளையும் ஆக்குவானான்னு கேட்கிறோமே, அது சிந்திக்க வேண்டிய கேள்வி. நம்மையே அப்படி செய்யணும். முதல்ல குர்ஆனை தூக்கி எறிகிறதுங்கிறது யாரு செய்யற வேலை? குர்ஆனை மதிக்காத ஒரு ஆள் செய்யறது தானே. ஒரு தேவைக்காக வேண்டி இப்படி குர்ஆனை தூக்கி போட்டா அது குற்றம் வந்துடாது. ஒரு இடத்துல வைக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கையில குர்ஆனை எல்லாம் அள்ளி ஒரு 10-100 குர்ஆன் இருக்குது, அள்ளி எல்லாம் இங்க வைக்க வேண்டியது இருக்குது, தூக்கி தூக்கி போடுறோம். இது குர்ஆனை அவமதிச்சதாக ஆகாது. குர்ஆனை இழிவுபடுத்துறதுக்காக, குர்ஆனை அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல நாம செஞ்சோம்னா அதுக்கு அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான். உலகத்துல உடனே தண்டிப்பான்னு சொல்ல முடியாது. அதனால அந்த வேலையை நம்ம செய்ய தேவையில்லை. செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் இடத்துல என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. இது மாதிரி பாம்பா மாறுறது, வைக்கிறது, மீனா மாறுறது, இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கதை உலகத்துல நடக்கல. அது ஒரு பொய்யான செய்தி. பயங்காட்டுறதுக்காக வேண்டி பொய்யை சொல்லி பயங்காட்டுறாங்க. பயங்காட்டுறதுக்கு எவ்வளவு குர்ஆன்ல அல்லாஹ் செய்தி சொல்லி இருக்கிறான். அதை சொல்லி பயங்காட்டணும். நரகத்தை சொல்லி பயங்காட்டுங்க, மரணத்தை சொல்லி பயங்காட்டுங்க, மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான நிகழ்ச்சிகளை சொல்லி பயங்காட்டுங்க. அதை விட்டு இல்லாம பொய்ய சொல்லி பயங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரவில்லை. வட்டி வாங்குறது பாவம் தான். ஆனா வட்டி வாங்குறவங்களோட உறவினர்களோட ஒட்டி வாழலாமா? அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வட்டி வாங்குறவங்களோட நான் ஒட்டி வாழ மாட்டேன், பேச மாட்டேன்னு இருக்கிறாங்க. இதுக்கு ரசூலா சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தெளிவா விளக்கமா எனக்கு பதில் சொல்லுங்க. வட்டி வாங்குறது தப்பா இருக்குது. அது மாதிரி வட்டி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இடத்துல அவருடைய உறவினர்கள் சேர்ந்து வாழ்றது மார்க்கத்துல கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரங்கள்ல சொல்றாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வெறுப்பதும் மார்க்கத்துல ஒரு அம்சம் தான். வெறுத்து தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய பாவத்தை வெறுத்து ஒதுக்குவது மார்க்கத்துல விரும்பத்தகுந்த காரியம் தான். ரசூலா சொன்னாங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய தடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய பிரியப்பட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டிய கோபப்படுகிறாரோ ஃபகது இஸ்தக்மலல் ஈமான்,
அவர் ஈமானுடைய பரிபூர்ண தன்மையை அடைந்து விட்டார். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் மேல வெறுப்பு கொள்றதுன்னா என்ன? அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், அந்த சட்டத்தை இவங்க மீறுறாங்க. அல்லாஹ் என்ற பெரும்பாவம்னு சொல்றான், அந்த பெரும்பாவத்தை இவங்க சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களோடு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவங்களோடு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவங்களோடு உறவாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒருவர் புறக்கணித்தால் அதுவும் மார்க்கத்திலே ஏற்க தகுந்த நடவடிக்கை தான். ஆனால் புறக்கணிச்சுதான் ஆகணுமா என்று சொன்னால் அதுல ரெண்டா பிரிக்கணும். புறக்கணிச்சுதான் ஆகணும். எதை புறக்கணிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட செயலை புறக்கணிக்கணும். உதாரணமா வட்டி வாங்கக்கூடிய ஆளு, அவரை உங்க பக்கத்துல வச்சு அவர் வட்டி வாங்கினால் அல்லது வட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய வட்டி கடைக்கு நீங்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இதை நீங்க புறக்கணிச்சுதான் ஆகணும். கண்டிப்பாக அந்த வட்டி சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளிலேயும் நீங்கள் பங்கெடுத்து விடக்கூடாது. அது கட்டாயம் நீங்க தவிர்க்கணும். அது அல்லாம மற்ற இடங்கள் இருக்குது. உதாரணமா வட்டி கடை, அங்க வட்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு விருந்துக்கு ஆண்டி கூப்பிடுறாங்க, வேற ஏதாவது ஒரு தேவைக்கு ஆண்டி கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் நீங்க அவங்களோடு போறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது மார்க்கத்தில் குற்றமாகுமா என்று சொன்னால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி வட்டி வாங்குகிறவர்களோடு தேவை ஏற்படும் பொழுது உறவுகளை ரசூலுல்லாஹ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. உதாரணமா யூதர்களை எடுத்துக்கங்க. யூதர்களுடைய குலத்தொழிலே வட்டி தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபபி ظுல்மின் மினல்லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத்தின் உஹில்லத் லஹும். அதாவது அல்லாஹ் யூதர்களை சபிச்சான், பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி சபிச்சான். அதுல ஒரு காரணம் என்னன்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கிய வட்டியை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். வட்டியின் அடிப்படையில் அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, அதனால அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுச்சுன்னு குர்ஆன் இடத்துல சொல்லி காட்டுறான். முழுக்க முழுக்க வட்டியே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த விருந்தை கூட ரசூலுல்லாஹ் ஏற்றிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, யூத பெண்மணி, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்தாக சமைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விடுவாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கிக்குவாங்க. கடைசியில பார்த்தா ரசூலுல்லாஹ்வை கொல்லுவதற்காக, கொலை செய்வதற்காக அந்த ஆட்டுல விஷத்தை தடவி வச்சிருப்பாங்க அந்த பொம்பளை. அது பின்னாடி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஆரம்பத்தில் அந்த விருந்த ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டாங்க, அந்த ஆட்டு இறைச்சியை ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டாங்க. அந்த வரலாறை எல்லாம் பார்க்கணும். ஆகினால ஒருத்தர் வட்டி மாதிரியான பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவரோடு அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க கூடாது, அதற்கு உதவி செய்யக்கூடாது, அது விஷயத்தில் அவர்கிட்ட கடுமை காட்டணும், அதுக்காக இடத்துல சண்டை போடணும், அவருடைய பாவத்தை எடுத்து சொல்லி அவருக்கு எச்சரிக்கை பண்ணணும். இது அந்த பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கை. இரண்டாவது, அவர் அந்த பாவம் செய்கிற காரணத்தினால் அவரோடு உறவாடுவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொல்லி ஒருவர் அவரை வெறுத்தால் மார்க்கத்தில் அது ஒரு நல்ல நிலைதான், அது விமர்சிக்கப்பட வேண்டிய அம்சம் இல்லை. இரண்டாவது. மூணாவது, ஒருவேளை அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டு தொடர்பு கொண்டால், அவர் விருந்தளித்தால் அந்த விருந்தில் பங்கேற்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது மாதிரி காரியங்களில் பங்கேற்பதும், அந்த வட்டி சம்பந்தப்படாத மற்ற விஷயங்களில் அவருக்கு உதவி செய்வதும் மார்க்கத்தில் எந்த தவறையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம் இல்லை என்ற மூன்று விஷயங்களை பிரித்து விளங்கிக் கொள்ளும். ஒரு ஆண்மகன் ஒரு தவ்ஹீது முறையில ஒரு பெண்ணை மணமுடிக்க ரொம்ப மனத்தில் விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த ஆண்மகனிடம் வசதியோ வாய்ப்போ கிடையாது. மகர் கொடுக்க கூட அந்த பையனுக்கு வாய்ப்பில்லை. அதை என்ன முறையில் அந்த பெண்ணை நிக்கா பண்ணா அல்லாஹ் ஏற்றுக்குவார்? அதாவது ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புறாரு, ஆனா அவர்கிட்ட வசதி இல்லை, மகர் கொடுக்க கூட காசு இல்லை. இது மாதிரி நேரத்தில் என்ன பண்றது, எப்படி கல்யாணம் முடிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. மகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மகர் கொடுத்துதான் ஆகணும். மகர் இல்லாம திருமணம் செய்ய முடியாது. அதை குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை பத்தி பேசும்போது கூட அவங்களை நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். நீங்கள் உங்களுக்கு பிரியமான பெண்களை மணமுடிக்கும் பொழுது அவர்களுடைய மகரின் மனக்கொடையை கொடுத்து விட்டு மணமுடியுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவங்க அந்த மதியங்கிற ஊர்ல போய் அடைக்கலம் போகும் பொழுது அவங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பகரமாக 8 ஆண்டு காலம் உழைக்க வேண்டும் என்று அவர் ஒரு நிபந்தனை இடுவார்.
அந்த உழைப்பை கொடுத்துவிட்டு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்க. இப்படி குர்ஆன்ல பல வரலாற்று செய்திகள் வழியாகவும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் வழியாகவும் மகர் கண்டிப்பாக கொடுத்து தான் திருமணம் செய்யணும் என்று நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்ன பண்றது? வருமானம் இல்லை அப்படின்னா ரசூலுல்லாஹ் காலத்துல இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி? ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய விஷயத்தை நான் உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன். என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு திருமணம் ஆகணும், நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது வேற யாருக்கு என்ன திருமணம் செஞ்சு வச்சாலும் சரி, என் விஷயத்தை உங்க கையில ஒப்படைச்சிடுறேன், நீங்க முடிவெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா அமைதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய விருப்பம் இல்லை, தேவையில்லை. அப்போ சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாதி வந்துச்சு, சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க திருமணம் முடிக்கலன்னா எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ ரசூல் அவரை பார்த்து கேட்கிறாங்க, அப்படின்னா நீ மகர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கிற? மகர் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒண்ணு மகர் இல்லையே அப்படிங்கிறாரு. போய் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. வீட்டுல போய் தேடி பார்த்துட்டு வர்றாரு, ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு இரும்பாலான மோதிரமாவது, இரும்பு மோதிரம் எவ்வளவு வந்துடும்? அற்பத்துல அற்பமான ரேட்டு தான் இருக்கும். இரும்புல மோதிரம் செய்யற ஒரு பெரிய வேலையா? அவ்வளவு குறைந்த காசுல இரும்புல மோதிரம் செஞ்சிட முடியும். தங்கத்துல செய்யறது கேட்கல, வெள்ளியில கேட்கல, ஒரு இரும்புல மோதிரமாவது இருக்குதாப்பா, எதையாவது கொடுக்கத்தான் வேணும், இருக்குதா தேடு அப்படிங்கிறாங்க. அவர் தேடிட்டு வந்து சொல்றாரு, இரும்பு மோதிரம் கூட இல்ல, நான் உடுத்தி இருக்கிற ட்ரெஸ் தவிர ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கறாங்க, குர்ஆன்ல ஏதாவது சூறாக்களை நீ மனப்பாடம் பண்ணி இருக்கிறியா? ஆமா, இன்னென்ன சூறாக்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன். அப்போ இந்த சூறாவை நான் மகராக வைக்கிறேன், இந்த சூறாவை நீ அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும், அதை மகராக வைத்து உனக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து தருகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை மகராக வைத்துக் கொண்டு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கு வாழக்கூடிய ஒருவருக்கும் ஏற்பட்டால் தாராளமா அவரும், என் கையில கொடுக்கிற ஒண்ணுமே இல்ல, நீ வந்து நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த குர்ஆன் வசனத்தை நான் சொல்லி தர்றேன், அதையும் நீ மகராக வச்சுக்கோ என்று சொல்லி கூட திருமணம் முடிக்கலாம். அதுல கண்டிஷன் என்னன்னா, சம்பந்தப்பட்ட பெண்ணு அதை ஒத்துக்கிறவளா இருக்கும். இப்படி பஞ்சப்பாட்டு பாடுறவரை நம்ம எப்படி கட்டிக்கிறது அப்படின்னு அந்தம்மா நினைச்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு அந்த பெண்ணை பிடிச்சது மாதிரி அந்த பெண்ணுக்கு இவரை பிடிக்கணும் தானே. இவர் நம்ம வச்சு குடும்பம் நடத்துவாரா, நம்மளை வேலைக்கு அனுப்பி விட்டுருவாரா, நம்ம கஷ்டம் அப்படி எல்லாம் யோசிக்க தானே செய்வாங்க. அப்படி யோசித்து அந்த பெண் மறுத்து விட்டால் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் வசதி ஏற்படுற வரைக்கும் பொறுமை காக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க வந்து யுக்னிஹிமுல்லாஹு ஃபضலி, அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளால் உங்களை செல்வந்தராக்குவான். உங்களிடத்துல செல்வம் இல்லை என்றால், திருமணம் முடிப்பதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லை என்றால், அதற்குரிய வசதி ஏற்படுகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள், காத்திருங்கள் அப்படிங்கிறான். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அல்லாஹ் செல்வத்தை தர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அது வரைக்கும் தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்குவதற்காக வேண்டி அவர் நோன்பு வச்சுக்க வேண்டியதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வச்சு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியதான். அல்லாஹ் அவருக்கு ஒரு நாள் செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் தரும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என் பேர் ஹசனா பேகம். மார்க்கத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வது தடையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் தவிர்க்க முடியாத பட்சத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டால் அது தடையாகுமா, அது தண்டனைக்கு உள்ளாகப்படுமா? குடும்ப கட்டுப்பாடு செய்யறது மார்க்கத்துல குற்றம். குடும்ப கட்டுப்பாடுனா டோட்டலாகவே நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியத்தை அறுத்துக் கொள்வது மார்க்கத்துல குற்றம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதை செஞ்சா குற்றமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாகவே மார்க்கத்துல சொல்லப்பட்ட எந்த சட்டமா இருந்தாலும் அது எல்லாமே அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்குரிய வாய்ப்பு வசதி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் அந்த சட்டம் பொருந்தும். யாரும் அதை ஃபாலோ பண்ண முடியலையோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதனையும் அவனது சக்தியை மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். அவனுக்கு என்ன உண்டோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு கட்டளை. முடியாதவனுக்கு நீ செஞ்சுதான் ஆகணும்னு மார்க்கத்துல கட்டளை கிடையவே கிடையாது. உயிர் போகிற தருணத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த காரியத்தை செஞ்சா ஒரு பெரிய நோயாளி ஆயிடுவாரு என்ற லெவல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அப்ப நீ அந்த காரியத்தை செய்யாத விதிவிலக்கு கொடுத்துரும். மார்க்கத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலும் தொழுகணும், தொழுகைக்காக வேண்டி ஒருத்தர் ஒழு செய்யணும், ஒழு செஞ்சுதான் தொழுகணும், ஒழு செய்யலாடி தொழுகையே கிடையாது. சுத்தம் இல்லாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுதா சொல்லிவிட்டாங்க. இப்ப ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறார், என்ன பண்றது?
ஒண்ணும் செய்ய தேவையில்லை, ஆல்டர்னேட்டிவா தயமம் பண்ணிக்க அப்படின்னு வேற ஒரு வழியை அல்லாஹ் வந்து நமக்கு காட்டிடுவான். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும். சில விஷயங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறான். பன்றி இறைச்சி சாப்பிடாதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க, செத்த பிராணிகளை சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாத பட்டியல் போடுறான். அந்த பட்டியலுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பமலில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் பலா இஸ்ம அலைஹி. யார் ஒருத்தர் தானாக விரும்பி செல்லாமல் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறாரோ அவர் மீது குற்றம் கிடையாது. எதை பத்தி சொன்னாலும் அப்படிதான். இபாதத்துகள் விஷயத்திலையும் சரி, வணக்க வழிபாடுகள் விஷயத்திலையும் சரி, நடைமுறை வாழ்க்கை விஷயத்திலையும் சரி, பொருளாதார வியாபாரத்திலையும் சரி, அல்லாஹ் நமக்கு போட்டிருக்கிற கட்டளைகளை நாம் எது வரைக்கும் நிறைவேற்றணும்னா நமக்கு இயன்ற வரைக்கும் நிறைவேற்றணும். இயலாத பட்சத்தில் அந்த கட்டளையை நாம மீறிவிட்டால் கண்டிப்பா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை ஒரு 3 குழந்தை பிறக்கிறது. 3 குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம நாட்டுடைய ஆபரேஷன் சிகிச்சை முறை எப்படி இருக்கிறது? 3 பகுதியில் அறுத்து ஆபரேஷன் பண்றாங்க. மேல இருப்பாங்க, சைட்ல இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. 3வது குழந்தை பிறந்துருச்சுன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, இதுக்கு மேல நீ வந்து புள்ள பெத்துக்காத, உனக்கு குழந்தை உண்டானா திரும்ப ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும், உயிருக்கு ஆபத்தா போயிடும், அதனால நீ குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு எல்லை கூட நிர்ணயிச்சிருவாங்க. இப்போ கவனத்தோடு இருந்து தற்காலிகமாக அந்த குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்குரிய தற்காலிக வேலைகள் இருக்குல்ல, சாதனங்கள் இருக்குல்ல, அது மாதிரி சாதனங்களை பயன்படுத்தி குழந்தை பெறுவதை தள்ளி போட்டு விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருத்தர் பயப்படுறாரு, நம்முடைய சக்தியை மீறி சில நேரங்களில் கவனக்குறைவின் காரணமாக குழந்தை உண்டாயிட்டா என்ன பண்றது, தாயுடைய உயிருக்கு அது ஆபத்தா போயிருமே, அதனால நம்ம இந்த காரியத்தை அறுவை சிகிச்சை செஞ்சாகணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுத்தால் அது குற்றமாகுமானா? கண்டிப்பா குற்றமாக. ஏன்? வேற வழி இல்லாத சூழ்நிலையில இதை செய்யலன்னா தாயுடைய உயிரையே பணைய வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வெளிநாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்காது. ஆபரேஷன் பண்ணும்போது கூட இப்ப வளைகுடாவில எல்லாம் ஆபரேஷன் பண்றாங்க. எத்தனையோ குழந்தைகள் 10 குழந்தைனால ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அங்க பஞ்சாயத்தே கிடையாது. ஏன்னு கேட்டா அங்க உள்ள ஆபரேஷனுடைய மெத்தட் எப்படி, அங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. குழந்தைக்கு எந்த இடத்துல அறுத்தாங்களோ அதே இடத்துல அறுத்துதான் 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை எல்லாமே பேஸ்டிங் டைப். அங்க தையல் போடுற டைப் இல்ல, பேஸ்டிங் ஒட்டுற டைப். அது மாதிரி ஒட்டிடுவாங்க, மூடிக்கிடும், திரும்ப அதே இடத்துல அறுப்பாங்க, திரும்ப ஒட்டிடுவாங்க. 5 குழந்தை 7 குழந்தைனாலும் அறுத்து ஆபரேஷன் பண்ணி நடத்திடுறாங்க. நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட சிகிச்சை முறை இல்லை. ஏன்னா நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, குழந்தை பெற்றுக்க வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்க காரணத்தினால இப்ப இது மாதிரியான ஒரு குளறுபடியான ஆபரேஷன் மெத்தடை வைத்துக் கொண்டு தாய்மார்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு தெரியும். சும்மா நிர்பந்தம் கூடாது. 2 பிள்ளை பிறந்துருச்சு, 3வது பிள்ளை வேண்டாம், இதையெல்லாம் சில பேர் நிர்பந்தமாங்க. 2 பிள்ளை சாதாரணமா பிறந்திருக்கும், 3வது பிள்ளை தேவையில்லை நினைச்சதெல்லாம் அதையெல்லாம் நிர்பந்தம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையிலே நிஜமாகவே நிர்பந்தமாக இருந்தால் அதை சம்பந்தப்பட்டவர்கள் முடிவெடுத்து ஆபரேஷன் செய்து கொள்வதில் அல்லாஹ் உங்களே குற்றம் பிடிக்க மாட்டான். நான் இருக்கிற தெருவில் வந்து அதிகமா மாற்று மதத்தினர் தான் இருக்காங்க. என் வீட்டுக்கு பக்கத்திலையும் மாற்று மத சகோதரி தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட விசேஷ நேரத்துல பலகாரங்கள்லாம் கொடுக்கறாங்க. அது வந்து அவங்களோட இதுக்கு படைச்சி கொடுக்கறாங்களா கொடுக்கலையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கப்ப வேண்டான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால வந்து அதை வாங்கிடுறோம், வாங்கிட்டு அதை சாப்பிடவும் முடியாம வீணாக்குறோம். அப்படி வீணாக்கலாமா இல்ல அவங்கள்ட்ட நேர்லயே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடலாமா? அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல இன்ன பிற அவங்களுடைய சுபதினங்கள்ல அவங்க கொடுக்கக்கூடிய விருந்துகள்ல அதை வாங்கி சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா அதை நீங்க அவங்களிடத்திலே தெளிவுபடுத்தணும். இதை நீங்க படையல் பண்ணி தர்றீங்களா, சாதாரணமா தர்றீங்களா, கடவுளுக்கு முன்னாடி படைச்ச பொருளை எங்களுக்கு தர்றீங்களா, அல்லது சாதாரணமா சமைச்சு சம்பந்தம் இல்லாத ஒரு சந்தோஷ நாளா இருக்குது வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு ஆக்குவோமே ஆக்கி தர்றீங்களா அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். கண்டிப்பா கேட்டீங்கன்னா எந்த ஒரு சகோதரனும் அதை குற்றமாகவெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. உண்மையா இருந்துச்சுன்னா படைகளை தான் தந்தாங்கன்னா படைச்சதை தான் தர்றோம்னு தெளிவுபடுத்துவாங்க. இல்ல நாங்க கடையில வாங்கிட்டு வந்தோம், எங்களுடைய விசேஷ நாட்களா இருக்கு, நீங்க படைச்சதை திங்க மாட்டீங்கன்ற காரணத்தினால நாங்க ஸ்வீட் கடையில ஆர்டர் பண்ணி 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு கொடுத்தோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னால் அது மாதிரி பொருளை சாப்பிடுவதில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல படைக்கப்பட்ட பொருளை தானே அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதனால படைக்கப்படாத ஒரு பொருளை அவர் தந்தா நம்ம ஏன் தவிர்க்கணும்? என்னைக்கு வேணாலும் தந்துட்டு போறாரு.
கல்யாண நாள்ல தர்றாரு, வேற எந்த நிகழ்ச்சி உரிய நாள்ல தந்தாலும் சொல்லலாம், படைக்கப்படல ஹலாலான பொருளாவும் இருக்குது. ஒருவேளை படைக்கப்படாம இருக்கும், ஆனா ரத்தத்தை கொண்டு தந்தாருன்னா சாப்பிட முடியுமா? செத்த பொருளை வச்சு தயாரிச்ச ஒரு மாமிசத்தை கொண்டு வந்து தந்தா சாப்பிட முடியுமான்னு முடியாது. படைக்கப்படாமல் அது ஹலாலான பொருளாகவும் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றும் குற்றம் இல்லை. சம்பந்தப்பட்டவங்களிடத்துல கேளுங்க, அவங்க படைக்கப்பட்டது சொன்னா அவங்களிடத்துல விளக்குங்க, புரிஞ்சுக்குவாங்க. நாங்க இதை சாப்பிட மாட்டோம், எங்க மார்க்கப்படி சாப்பிடக்கூடாது என்பதை விளக்குங்க. வாங்கி போட்டு தூர போடுறதை விட வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விளக்குனா மார்க்கத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க வாங்கிட்டு குப்பையில போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்க, மற்றவங்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்கான சான்ஸை நீங்க இழந்துட்டீங்கன்ற மாதிரி வந்துடும். அதனால வாங்கி தூர போடுறதை விட வாங்குறதுக்கு முந்தையே அதை கிளாரிஃபை பண்ணி அதை தெளிவுபடுத்தி கொண்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு கொண்டு சாப்பிடக்கூடாது அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது தான் சிறந்த வழியாக இருக்கும். அல்லாஹ்